ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வான்சரைகள் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான அதுவும் ஜூஸியான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி. மட்டன் பீசஸுமே டேஸ்ட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இப்போ தான் நம்மளோட வான்சரைகள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இது மாதிரியான ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நம்ம மட்டன் பிரியாணி 1 kg பார்க்க போகிறோம். அதாவது சீரக சம்பா அரிசியில் 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மட்டன் வச்சு எப்படி நம்ம வந்து பிரியாணி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து இன்றைக்கி நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நம்ம 50 கிராம் மொத்தம் சேர்த்துக்கிறோம். ஸோ 50 கிராம் எடுத்ததில் அதில் பாதி அளவு நெய்யை இப்போவே சேர்த்துக்கலாம். மீதி பாதியை நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா வந்து சூடாகட்டும். ஓகே, நம்ம பிரியாணி பண்ணுறோம்னு தெரிஞ்சோடனே 2 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. கிச்சனுக்குள்ளே வந்தாலே ஏதாச்சும் இந்த மாதிரி தான் வேலை பார்ப்பாங்க. இப்போ நம்மளுக்கு எண்ணெய் நெய்யும் சூடாயிருச்சு. இப்போ இது கூட வந்து 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், அன்னாச்சி பூ 2, கல்பாசி கொஞ்சோன்னு, 2-3 பிரியாணி இலை. சின்னதாக இருந்தாலும் நான் 3 சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வெடிச்சிருச்சு. ஸோ இப்போ இது கூட நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை வந்து சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நல்லா பெரிய சைஸில் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு இந்த மாதிரி ஸ்லைஸஸாக கட் பண்ணிக்கோங்க. பெருசாக போட்டோம்னா நம்மளுக்கு வதக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கும் பிரியாணிக்கு வந்து நம்மளுக்கு இந்த வெங்காயம் வதக்கிறது தான் டேஸ்ட்டே கொடுக்கும். ஸோ அதனால் நல்லா வதக்கிடுங்க. நான் உங்களுக்கு எந்த பதத்துக்கு வதக்கணும் அப்படின்றத காட்டுறேன். வதங்கிடுச்சா? 1 நேரம் ஆச்சு. இன்னும் வதங்கிட்டே இருக்குது. எவ்வளோ நேரம் ஆகும்? இது கொஞ்சம் நல்லா வதங்குறதுக்கு நம்ம டைம் கொடுத்தா பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அவசரப்படக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு 60% அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இன்னுமே நல்லா வதங்கி 100% வதங்கிடணுமா? 90யா? ஒரு 90. ஓகே, அதாவது தீஞ்சு போயிடக்கூடாது. ஆனால் லைட்டாக ப்ரௌனாக அந்த மாதிரி ஆகும். நல்லா ப்ரௌன் ஆயிடும். நம்மளுக்கு நல்லா தெரியும் வெங்காயம் வந்து நம்மளுக்கு பாதி அளவுக்கு வந்துடும் வதங்கி. நம்ம நிறையா போட்டோம். ஆனால் இப்போ வெங்காயத்தோட அளவு பார்த்தீங்களா குறைஞ்சிருச்சு பாருசி. 2 வெங்காயம் போட்ட மாதிரி இருக்குதுலாம். இப்போ இது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ? 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா நம்ம மட்டன் பிரியாணி தானே, மட்டனுக்கு வந்து கொஞ்சம் கூட போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இனி வந்து நம்ம ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது, சிம்மில் வச்சு வதக்கணும். ஏன்னா அது பிடிச்சிருந்தாட்டா சிம்மில் வச்சு வதக்கணும்னா பிடிக்காது. டக்கு நம்ம எல்லோரும் நினைப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலே அடி பிடிக்கும் அப்படின்னு. சிம்மில் வச்சு வதக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அடி பிடிக்காது. இப்போ நம்மளுக்கு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம். இப்போ நம்மளுக்கு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 100 கிராம்லேருந்து 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா உரித்து அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிடுவோம். அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும், இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு வைக்கும்போது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வெங்காய பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ஆட் பண்ணிடுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு தெரியுதா? ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் சேர்க்கும் போது என்ன கலரில் இருந்துச்சு, இப்போ கலர் நல்லா மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புதினா மல்லி சேர்த்துக்கலாம். ஸோ புதினா இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், தொடர்ந்து பறிச்சது. ஸோ அது ஒரு கைப்பிடியும், மல்லி இலையும் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். இது கூட நம்மளுக்கு வந்து புதினா கம்மியாக இருக்குன்றதுனால கொஞ்சம் நம்ம கடையில் வாங்கின புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு புதினா மல்லியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம் நம்மளுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டுட்டு இது கூட வந்து நம்ம சக்தி பிரியாணி மசாலா தான் ஆட் பண்ணுறோம். 50 கிராம் அளவு. இது வந்து 1 கிலோ பிரியாணிக்கு நம்மளுக்கு கரெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் வதக்கிடலாம். நல்லா எண்ணெயிலே வதக்கி இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனில் இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம்.
இந்த மாதிரி பிரியாணிக்கு வந்து கொழுப்பு போட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும். அது போக நம்மளுக்கு வந்து பிரியாணிக்குன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கொஞ்சம் கட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு பிரியாணியில் பீசஸ் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய பீசஸாக வந்து கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வாங்கி நம்ம வந்து போட்டாச்சு. சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் எண்ணெயிலே. நம்ம இந்த கறியை வந்து மசாலாவோட எண்ணெயிலே வதக்கும் போது இன்னுமே டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இது கூடவே நம்ம கெட்டியான தயிர், பசும்பால் தயிர் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து 1 கப் அளவுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 100 ml அளவுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி தயிர் சேர்த்து செய்யும் போது நம்மளுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ அந்த கறிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கல் உப்பு சேர்த்துட்டு நான் வந்து நல்லா பிரட்டி விட்டுக்கிறேன். இப்போ கறி வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே நல்லா பழுத்த தக்காளியாக இந்த மாதிரி 3 தக்காளி வந்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ பழமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் சட்டுன்னு வெந்துடும். இப்போ பாருங்கள், இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளியும் கறியும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இந்த கறியை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சுக்கிற போகிறோம். ஸோ அதுக்கு இன்றைக்கி இந்த கிளாஸில் 4 கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். அப்போ தண்ணி வந்து 1க்கு 1.5 அப்படின்னா 6 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணணும். 6 டம்ளர் ஆட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி மட்டும் நம்ம இந்த குக்கரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு கறி வேகிறதுக்காக. அது போக நம்ம வந்து 1க்கு 1.5 அளவை வந்து கரெக்டாக மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அந்த 6 கப்பு தண்ணியில் தான் 3 கப்பு தண்ணி மட்டும் இப்போ நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 6 விசில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கறி வந்து நல்லா சாஃப்டாக வெந்து கிடச்சிரும். ஓகே, இப்போ வந்து பிரியாணி வந்து 6ஆமா எத்தனை விசில்? 6 விசில். 6 விசில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மட்டன் வெந்துருச்சா அப்படின்றத செக் பண்ணிடலாம். மட்டன் குழம்பு மாதிரி இருக்கு. இப்படி சாப்பாடு போட்டு வச்சு சாப்பிடலாம். ஆனால் இவ்வளோ தண்ணியும் நீங்கள் வைக்க மாட்டீங்க. அதை தேங்காய் ஊற்றினா கொஞ்சம் கெட்டியே. சரி, இப்போ இது வந்து நம்மளுக்கு மட்டன் வந்து நல்லா வெந்து தான் இருக்குது. பார்த்தாலே தெரியுது. நம்ம வந்து இளங்கறியாக தான் வாங்கியிருந்தோம். ஸோ அதனால் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம டவராவில் மாற்றிடலாம். டவரா வட்டை, பிரியாணி வட்டையில் மாற்றிடலாம். ஓகே, நம்ம வந்து வட்டையில் இப்போ இது கூட வந்து நம்ம தண்ணியும் இந்த குக்கரை காட்டு நம்ம அளவு தண்ணியில் கொஞ்சம் இதில் ஊற்றி குக்கரை அலசி ஊற்றிடலாம். இப்போ இது கூட நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் எடுக்கிற தேங்காய் பால் தான் ஊற்றணும். நம்ம வந்து செகண்ட் டைம்லாம் எடுக்கக்கூடாது. அப்படி ஊற்றணும் அப்படின்னா தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து எவ்வளோ இருக்கோ இது போக மீதி 10 மட்டும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே 4 கப் ஆட் பண்ணியிருக்கோமா. ஸோ இப்போ தேங்காய் பால் 1 கப்பு, நம்மளுக்கு 1.5 கப்பு அளவுக்கு தேங்காய் பால் இருக்குது. இனிக்க 10க்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து மொத்தம் எவ்வளோ? 4 கப்பு முடிஞ்சு. இப்போ உங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து ரொம்ப உதிரியாக வேணும் அப்படின்னா இந்த 6 கப்பு கரெக்டாக இருக்கும். 4க்கு 6 கப்பு, அதாவது 1க்கு 1.5. சப்போஸ் உங்களுக்கு வந்து சாப்பாடு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம வந்து இன்னொரு 3/4 கப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கொதி வரட்டும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து உப்பு கரையும். இப்போ செக் பண்ணோம்னா பத்தாம தான் இருக்கும். ஸோ ஒரு கொதி வரவும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து கொதிச்சிருச்சு, சவுண்டு கேட்டுச்சுல டொப்பு டொப்பு டொப்புன்னு. இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோமா? இல்லை, இந்த டைமில் நம்ம வந்து உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துருக்கனால கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கா? உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. அப்போ தான் கரைசி போடும்போது கரெக்டாக இருக்கும். வரும். இப்போ நம்ம வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாம் பார்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து சாதம் வந்து உதிரியாக இருக்கும். இல்லாட்டி எல்லாம் ஒட்டிக்குமா? ஒரு மாதிரி பிசு பிசுப்பாயிடும். இதில் கொஞ்சம் வந்து டேஸ்ட் கொடுக்கறதுக்காக லெமன், அப்புறம் சாதம் வந்து உதிரியாக வர்றதுக்கு ஏன் அடிச்சு விடாத. இப்போ நம்ம வந்து ஒரு லெமன் சேர்த்துக்கலாம். இதை வந்து விதையை எடுத்துக்கலாம். எடுத்துக்கலான்னு எடுக்கவே இல்லை.
1/2 லெமன் புளியணுமா 1 லெமனாமா? 1 லெமன். இது வந்து சாதம் வந்து நம்மளுக்கு உதவி உதவியாக இருக்கும். ரொம்ப அமுக்கி புளிய வேண்டாம், ஏன்னா நம்மளுக்கு கசப்பு. இது கரெக்டாக தான் சொல்கிறேன், என்ன நம்பலாம். இதை எடுத்துக்கிறேன். அந்த விதை போயிட்டாலும் கசக்கும். ஜூஸ் மட்டும்தான். இந்த ஒரு விதை இருக்கா, அந்த விதை இல்லை, கொழுப்பு. யாரெல்லாம் அது விதைன்னு சொல்கிறீங்களோ லைக் பண்ணுங்கள், யாரெல்லாம் விதை இல்லைன்றீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது விதை மாதிரி தான் இருக்குது கொஞ்சம். இல்லை, கொழுப்பு. கொழுப்புன்னு சொன்னவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நல்லா கலந்துட்டலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டிங்கன்னா வெஜ்லேயே வந்து டொமேட்டோ ரைஸ் போட்டிருக்கோம், அதுவும் டேக் பண்ணுறோம், கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ இது வந்து நம்மளுக்கு நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இது வந்து அம்மா வந்து கிண்டா சொல்லிட்டாங்க. நல்லா வந்து இந்த மாதிரி சுற்றி கிண்டுங்க, ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு அடி பிடிக்காது. திரும்ப பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சோறும் தண்ணியும் நல்லா பின்னி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து தம் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். பிளேட் எடுத்து மூடலாம். தோசை கல்ல நல்லா காய வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு சிக்கன் அவ்வளோதான். இந்த வட்டையை எடுத்து இதில் வச்சுட்டு இது வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வெயிட் வச்சிடலாம். வச்சு ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறோம். வாவ், செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. தண்ணி வடிஞ்சனால தான் அந்த இடத்துல கொஞ்சம் அப்படி இருக்குது. செம்மையாக சிக்கன்ற பாருங்க, மட்டன் அப்படி செம்மையாக குக் ஆகி சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம மேலே நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லோரும் அப்படியே பசியில் இருக்கும், பிரியாணி ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு டைம் மூடி வச்சு திறக்கும் போதும். நல்லா பசியோடு இருக்கும் நாங்களாம். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு எதுவுமே அடி பிடிக்கலை. அதுதான் அங்கே தான் ட்விஸ்டா, அதுதான் மேட்ரு. கொஞ்சம் ஒரு பிஞ்சு கூட பிடிக்கல. இதுவே நம்ம குக்கரில் வச்சா சில நேரம் அடி பிடிக்கும், எங்கள் குக்கர்லாம் அடி பிடிக்கும். அதனால தான் நாங்கள் இதில் மாற்றிட்டோம், பிரியாணி டவரால். சூப்பராக உதிரி உதிரியாக நம்மளோட பிரியாணி செம்மையாக இருக்குது, ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கொஞ்சமான அளவில் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குக்கர்லேயே பண்ணிக்கலாம். எனக்கு வந்து குக்கர் அந்தளவுக்கு பத்தலை அப்படின்றதுனால தான் மட்டனை மட்டும் குக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி வட்டையில் மாற்றி நான் வந்து பண்ணியிருக்கேன் தம் போட்டு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சமாக பண்ணுறீங்க அப்படின்னா குக்கர்லேயே வந்து அதுக்கப்புறமா தேங்காய் பால், தண்ணி, அரிசி, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அரிசியும் தண்ணியும் ஒன்றா பரட்டுனாப்பில் வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து குக்கர்லேயே வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக இதே மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்களும் வந்து குவான்டிட்டி அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரியாணி வட்டையில் செய்யுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட வான்சர்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.